ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஜிஎஸ் உலகம். அதாவது இன்னைக்கு நான் கொடுக்குற இந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருடைய ரொம்ப நாள் வந்து நீங்கள் கேட்டுட்டு இருந்த ஒரு வீடியோவாக இருக்கும். அதாவது சூப்பர் மார்க்கெட்டில் ஒரு நாள் ஃபுல்லாக என்ன சேல் பண்ணுறீங்க, என்ன ப்ராஃபிட் கிடைக்குது, ஸோ ஒரு மாதம் ஃபுல்லாக என்ன சேல் பண்ணுறீங்க, அதுலேருந்து உங்களுக்கு என்ன ப்ராஃபிட் கிடைக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க ரெண்டு பேர் கிடையாது, எல்லாருடைய கமெண்ட்டுமே இதுவாக தான் இருக்குது. அதாவது சூப்பர் மார்க்கெட் வீடியோஸ் நான் கொடுக்க ஆரம்பித்த நாள்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து ஒரு 150-200 பேருக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேள்வி வந்து கேட்டிருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக அதனுடைய ஆன்சர் வந்து இன்னைக்கு உங்களுக்கு இந்த வீடியோவில் கிளியராக கிடைச்சிரும் அப்படின்னு நினைக்கிறேன். வாங்க டைரக்டாக வீடியோக்குள்ளே இப்போ நம்ம போயிடலாம். இப்போ என் கையில் இருக்கிற இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து டெய்லி க்ளோசிங் ரிப்போர்ட் எழுதுகிற ஒரு நோட். அதாவது டெய்லி சேல் என்ன அப்படிங்கிறத மார்னிங் ஷிஃப்ட் முடிச்சுட்டு போகிறவங்க மார்னிங் ஷிஃப்ட்டில் எழுதுவாங்க, ஈவினிங் ஷிஃப்ட் முடிச்சுட்டு போகிறவங்க ஈவினிங் ஷிஃப்ட் எழுதுவாங்க. ஸோ இந்த ரிப்போர்ட் அவங்க எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, என்னோட சாஃப்ட்வேர்லேருந்து தான் எடுப்பாங்க. அதாவது நான் என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, GoFrugal அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர் தான் வந்து சூப்பர் மார்க்கெட்டுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதாவது டெய்லி வந்து பில்ஸ் போட்டுகிட்டே இருக்காங்களே. இப்போ காலையில் 7:45க்கு ஷாப் ஓப்பன் பண்ணுவாங்க. 7:45லேருந்து 3 o'clock ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் க்ளோஸ் ஆகும். அது வரைக்கும் என்னென்ன பில் போட்டிருக்காங்களோ 3 o'clock முடிச்சுட்டு போகிறவங்க அதை வந்து க்ளோஸ் பண்ணி, மேம் இவ்வளோ கேஷ் சேல்ஸ் ஆயிருக்கு, இவ்வளோ கார்ட் சேல்ஸ் ஆயிருக்கு, இவ்வளோ பேடிஎம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணிட்டு, ரிப்போர்ட் சப்மிட் பண்ணது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு ஹார்ட் காப்பி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷாப்பில் எழுதி வச்சுட்டு போவாங்க. சரி, டெய்லி சேல்ஸை வந்து அவங்க ஷாப்பில் தானே மேம் எழுதி வச்சுட்டு போகிறாங்க, இது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ இந்த ரிப்போர்ட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ பேடிஎம் என்ன, கேஷ் என்ன, கார்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அக்கு வேற ஆணி வேற என்னால் வந்து சொல்ல முடியும். அதாவது எவ்ரி 1 hour என்ன சேல் பண்ணிட்டு இருக்காங்க, என்ன ப்ராஃபிட் வந்துட்டு இருக்கு எவ்ரி 1 hourக்கு அப்படின்றத கூட என்னால் வந்து துல்லியமாக சொல்ல முடியும். அதுக்கு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாஃப்ட்வேர். என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, GoFrugal அப்படின்ற சாஃப்ட்வேர் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ சாஃப்ட்வேர் வந்து கண்டிப்பாக வேணுமா வேணாமா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் கண்டிப்பாக வந்து சாஃப்ட்வேர் ஆப்ஷன் நமக்கு இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு சொல்கிறேன், அந்த ஆப்ஷனை வந்து எடுத்துக்கோங்க. அது ஏன் எதுக்கு அப்படின்றத நிறைய விஷயங்கள் நான் உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணிகிட்டே இருக்கேன். ஏன்னா சாஃப்ட்வேர் இருந்தது அப்படின்னா எந்தெந்த விஷயங்கள்லாம் நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்றத உங்களுக்கு ரொம்ப தெளிவாக அந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு கிளியராக கொடுக்குறேன். இப்போ நம்ம ஷாப்போட ஒரு நாள் சேல் என்ன, ப்ராஃபிட் என்ன அப்படிங்கிறத எக்ஸாக்டாக பார்க்கலாம். அதாவது 7:45 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷாப் காலையில் ஓப்பன் பண்ணுறோம், 9:30க்கு வந்து ஷாப் க்ளோஸ் பண்ணுறோம். ஸோ 7:45லேருந்து 9:30க்குள்ளே என்ன சேல் நடந்திருக்கு நம்ம ஷாப்பில் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளோட சேல். ஓகேவா? அதை வந்து 9:30க்கு அவங்க க்ளோஸ் பண்ணும்போதே இந்த நாளோட சேல் என்ன, இந்த நாளோட ப்ராஃபிட் என்னங்கிறது எனக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். ஏன்னா சாஃப்ட்வேர் மூலயமா நான் எல்லா விஷயத்தையும் பார்த்துக்குவேன். அதே இப்போ ஒரு மளிகை கடை வச்சிருக்காங்க, ஒரு நார்மலான சாஃப்ட்வேர் இல்லாத இடமா இருக்குது அப்படின்னா அந்த நாளோட சேல் வந்து அவங்க போட்டு வச்சிருப்பாங்களே பில் புக்கோ வாட் எவர், அதை கால்குலேட் பண்ணி தான் அவங்களுக்கு வந்து நாளோட சேல் தெரியும். பட் அந்த நாளில் என்ன ப்ராஃபிட் எடுத்திருப்பாங்கன்றது எக்ஸாக்டாக அவங்களால சொல்ல முடியாது. ஸோ இதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு நாள் முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம், உழைச்சிக்கிட்டே இருக்கோம், வேலை பார்த்துக்கிட்டே இருக்கோம், பிஸ்னஸும் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டே இருக்கு. ஆனால் அந்த நாள் முடியும் போது நமக்கு என்ன கையில் நின்றுச்சு அப்படின்னு சொல்லிட்டு யாராவது என்னைக்காவது பார்த்துருக்கீங்களா? இப்போ எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக எனக்கு வந்து 40,000 ரூபாய் சேல் நடந்திருக்கு அப்படின்னு பெருமையாக சொல்லலாம். ஆனால் அந்த 40,000 ரூபாய் சேலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வாங்குறீங்க, விற்கிறீங்க. ஸோ நீங்கள் வாங்குற பொருளும் காசு கொடுத்து தான் வாங்குறீங்க, நீங்கள் விற்கும் போதும் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் உங்ககிட்ட காசு கொடுத்து தான் வாங்கிட்டு போகிறாங்க. இதுக்கிடையில் உங்களுக்கு எவ்வளோ லாபமாக நிற்குது அப்படிங்கிறத என்னைக்காவது அந்த நாள் முடியும் போது உட்காந்து யோசிச்சு பார்த்துட்டு, ஸோ எவ்வளோ இன்னைக்கு நமக்கு லாபம் நின்று இருக்குது அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணிட்டு தூங்கியிருக்கீங்களா? ஸோ அதுதான் அங்கே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஸோ இந்த விஷயத்தை வந்து டெய்லி நீங்கள் பண்ணுறீங்களா மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெய்லி இந்த விஷயம் பண்ணாமல் நான் தூங்கவே மாட்டேன். அதாவது தூங்க போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி சூப்பர் மார்க்கெட்டில் இன்றைக்கி நாள் முழுக்க என்ன சேல் நடந்திருக்கு, இதில் என்ன நமக்கு ப்ராஃபிட் நின்று இருக்குது, சந்தியாஸ் கிச்சனில் என்ன சேல் பண்ணியிருக்கோம், என்ன ப்ராஃபிட் நின்று இருக்குது, மீட் அண்ட் ஃபிஷ் பேக்கரி மற்ற விஷயத்தில் என்ன சேல் நடந்திருக்கு, என்ன ப்ராஃபிட் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறத கண்டிப்பாக கேல்குலேட் பண்ணுவேன். ஸோ சூப்பர் மார்க்கெட்டுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாஃப்ட்வேர் எடுத்தோடனே காமிச்சிடும். இன்றைக்கி டேட்டா வந்து நான் 12 ஜூன் அப்படின்னு போட்டோன்னா இன்னையோட ப்ராஃபிட் என்ன, சேல் என்னன்னு காமிச்சிடும். மற்ற பிஸ்னஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நானே தான் உட்காந்து ஒரு விஷயமா வந்து கால்குலேட் பண்ணி பார்த்துட்டு இருப்பேன். அதாவது சந்தியாஸ் கிச்சனில் வந்து எவ்வளோ பொருள் இன்னைக்கு வாங்கணும், ஸோ என்ன ரெசிபி பண்ணியிருக்கோம், என்ன சேல் பண்ணியிருக்கோம், இதில் நமக்கு எவ்வளோ மார்ஜின் நின்று இருக்கு அப்படின்றத ஒவ்வொரு விஷயமா வந்து நானே கால்குலேட் பண்ணி அன்னியோட ப்ராஃபிட் எவ்வளோங்கிறத நானே வந்து எழுதி வச்சிருவேன் டேட் போட்டு. சரி, இப்போ நம்ம ஷாப்போட ஒரு நாள் சேல் என்ன, ப்ராஃபிட் என்ன அப்படிங்கிறத எக்ஸாக்டாக பார்க்கலாம். அதாவது நேற்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா 35,845 வந்து நேத்தோட சேல் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் மண்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 28,700 rupees வந்து சேல் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இது ரெண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த டேயில் வந்து நமக்கு மார்ஜின் அதிகமாக கிடைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள்லாம் என்ன யோசிப்பீங்க? மேம் இப்போ வந்து 35,000 ரூபாய் சேல் என்னைக்கு நடந்ததோ அன்னைக்கு தான் மேம் வந்து நம்மளுக்கு மார்ஜின் அதிகமாக கிடைச்சிருக்கும், அதாவது லாபம் அதிகமாக கிடைச்சிருக்கும் அப்படின்றது உங்கள் மைண்ட் செட்டாக இருக்கும். ஆனால் சூப்பர் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் அதுதான் அங்கே முழுக்க தப்பு. அதாவது
35,845 சேல் நடந்தனிக்கு இங்க என்னோட ப்ராஃபிட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 4,100 rupees தான் ப்ராஃபிட்டா கிடைச்சிருக்கு. இது எப்படி நீங்க அக்யூரேட்டா சொல்றீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சாஃப்ட்வேர் ரிப்போர்ட் வந்து அக்யூரேட்டா நமக்கு காமிச்சிரும். என்னென்ன பொருளை நம்ம வித்திருக்கோம், அதனோட மார்ஜின் என்ன, நமக்கு என்ன நின்று இருக்கு அப்படின்றத ரொம்ப தெளிவா காமிச்சிரும். அண்ட் தென் மண்டே வந்து பாத்தீங்க அப்படின்னா 28,700 rupees சேல் பண்ணிருக்கோம். ஆனா அன்னியோட ப்ராஃபிட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 5,700 rupees வந்து எனக்கு அந்த டேவோட ப்ராஃபிட்டா நின்று இருக்கு. ஸோ இதையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதே சாஃப்ட்வேர் தான் வந்து இதுதான் இந்த நாளோட ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்கோம். இது எப்படி அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஸோ எனிவே நேற்று வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் ஒரு பொருளோட மார்ஜின் என்ன, அதாவது ஒரு பிஸ்கெட் அப்படின்னா இது என்ன காஸ்ட்டுக்கு வருது, ஒரு மில்க் அப்படின்னா என்ன காஸ்ட்டுக்கு வருது, ஒரு கிளீனிங் ஏஜென்ட்ஸ்னா அது என்ன காஸ்ட்டுக்கு வருது அப்படின்றத நேற்று வந்து டீடைல்டு வீடியோவாக கொடுத்துருந்தேன். ஸோ அதே தான் இந்த இடத்துல, அதாவது நேற்று வந்திருந்த கஸ்டமர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அவங்க சூஸ் பண்ண பொருளோட மார்ஜின் வந்து ரொம்ப 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 கம்மி. அதாவது மேபி ஹெச்ஓஎல் வாங்கிக்கலாம், இல்லை கிளீனிங் ஏஜென்ட்ஸ் வாங்கிக்கலாம், இல்லை பிஸ்கெட் மட்டுமே வந்து 200 rupees போயிருக்கலாம், பால் மட்டுமே 100 rupees போயிருக்கலாம். அப்போ அதனோட மார்ஜின் வந்து எனக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆனால் மண்டே வாங்கின கஸ்டமர்ஸ், அதாவது மண்டே வந்து 7:45 9:30 வரைக்கும் வந்து பர்ச்சேஸ் பண்ண பொருளுடைய மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகம். அதாவது மேபி ஹவுஸ் ஹோல்ட் ஸ்டேஷனரிஸ் காஸ்மெட்டிக்ஸ் வந்து அந்த நாளில் அதிகமாக போயிருக்கலாம், இல்லைனா வந்து ஸ்நாக்ஸ். ஸோ என்ன மார்ஜின் அதிகமாக இருக்கோ அந்த பொருட்கள் வந்து அதிகமாக அந்த நாளில் சேல் ஆயிருக்கலாம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டேவோட சேல் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா ப்ராஃபிட் வந்து இங்கே அதிகமாக இருக்கும் அப்படின்றது கிடையாது. ஸோ டேவோட சேல் ரொம்ப கம்மியாக இருந்தால் கூட நம்மளோட மார்ஜின், நம்மளோட ப்ராஃபிட் வந்து அதிகமாக இருக்கணும் அப்படின்னா அது சார்ந்த பொருட்களை வந்து நாம் ஷாப்பில் சேல் பண்ண ஆரம்பிக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிளியர் பிக்சர் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது எவ்வளோ சேல் பண்ணால் எவ்வளோ ப்ராஃபிட் நமக்கு கிடைக்கும் அப்படின்றது உங்களுக்கு அக்யூரேட்டாக தெரிஞ்சிருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் எது மாதிரி பொருட்களை நம்ம விற்றா நம்மளுடைய ப்ராஃபிட் லெவல் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். ஸோ நார்மலாக பேசிக்காக சூப்பர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அத்தியாவசிய பொருட்கள் இருக்கணும் தான், நான் இல்லைன்னு வந்து சொல்லவே மாட்டேன். அதுவாக கூட நமக்கு என்ன ப்ராஃபிட் வந்து அதிகமாக தருமோ அந்த பொருட்களை சேர்த்து விற்கும் போது நம்மளோட டே சேல் மட்டும் கிடையாது, நம்மளோட டே ப்ராஃபிட்டும் வந்து எவ்ரிடே வந்து அதிகமாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த ட்ரிக்ஸை வந்து நீங்களும் வந்து உங்கள் பிஸ்னஸில் யூஸ் பண்ணி பாருங்க. இதில் ஏதாவது சேலஞ்ச் இருக்கு அப்படின்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. See you guys. ஸோ சாஃப்ட்வேர் மற்ற விஷயத்தை பற்றிலாம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் சூப்பர் மார்க்கெட் ஒரு நாள் ஃபுல்லாக எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க, அதையும் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் கொடுக்குறேன். See you all.